ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இன்றைக்கி வந்து மாந்தேஸ்வரர் சிவன் கோயில் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். போகிற வழி இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. டிராஃபிக் நிறையா இருக்குது. நான் தெரியுது கோயில் தெரியுதா, கோயில் கோபுரம் தெரியுது பாருங்கள். அந்த இடத்துக்கு தான் போகிறோம். வேறு லெவலில் இருக்குங்க. நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து போகிற மெயின் ரோடு. மெயின் ரோட்லேருந்து 1.5 கிலோமீட்ரு. அதாவது மங்களூர் மெயின் ரோடு, கோவா டு மங்களூர் மெயின் ரோடு 1.5 கிலோமீட்ரு உள்ள. ரைட் சைடு கட்டாயம் வந்து 1.5 கிலோமீட்டர் உள்ளே இருக்கும். இப்போ அந்த கோயில் கோபுரத்தை மட்டும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. வாவ், என்னம்மா ஒரு வியூங்க. ஹாய் காய்ஸ், ஃபைனல் வந்து மாதேஸ்வரர் சிவன் கோயில் டெம்பிளுக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு கோபுரத்தை பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. சரியான பெருசாக இருக்குங்க. உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு எது இருக்குன்னு வாங்க பார்க்க போகிறோம். எவ்வளோ டிக்கெட்டுன்னு தெரியல. கார் நிப்பாட்டுக்கு 40 ரூபா கேட்டாங்க. ஃபைனலி வந்து நம்ம உள்ளே வந்து போயிட்டோம். கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன எப்படி எங்கிட்டு போகணும் எது போகணுன்னு. உள்ளே போய் காமிக்கிற எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்குது. எந்த லைனில் இந்த பக்கம் போட்டு போகணும் போல். இந்த வழி தாங்க, இந்த வழியில் போயிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகணும்னு. இங்கே வருங்க, அந்த அங்கே தான் சிவன் கோயில் இருக்குது. இது மேலே லிஃப்ட்டு மேலே போகணும்னா அது இருக்கும். அந்த அங்கே இருக்கு பாருங்க சிவன் கோயில். உள்ளே போகிறோம், நாங்கள் உள்ளே போயிட்டு காமிக்கிறோம். இந்த சிவனை தான் பார்க்கணும். எனக்கு வேறு லெவலில் இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இங்கே வருங்க, என்னமா அருமையானது, வேறு லெவலு. உள்ளே போகிறோம், பார்ப்போம் உள்ள எப்படி கோயிலுக்கு வந்து எழுந்திரிச்சாச்சுங்க. பணியில் உள்ளே வந்தாச்சுங்க. வேறு லெவலில் இருக்காங்க. இல்லை பல சிவன். இது வந்து வேர்ல்டில் வந்து செகண்ட் சிவன் கோயில். இங்கே பாருங்க, வேர்ல்டு வந்து செகண்ட் சிவன் கோயில். கூட்டத்தை பாருங்கள், இவ்வளோ கூட்டமாக இருக்குது. அந்த இடத்துக்கு தான் போவோம். இந்த லைனில் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு போவோம். லைனில் வந்து பாட்டி விட்டுருக்காங்க. கூட்டம் பாருங்க, கூட்டம் கம்மியாக தெரிஞ்சு இப்போ நிறையா கூட்டம் வந்துச்சு. ஏன்னா 12 மணிக்கு நிறைய சட்டிடுவாங்க. அதுக்குள்ளே உள்ளே போகணும். காலை 6 to 12, ஈவினிங் 4 to 8 வேகமாக விட்டாங்க. கல் வேகமாக சர்றன்னு போயிடுச்சு. இது நல்லா இருக்குங்க. கொஞ்ச நேரம் வச்சாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் அதுக்குள்ளே லைனெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ நாங்கள் நிற்கணும். இப்போ அந்த டீம் வந்து உள்ளே போயிடுவாங்க. இருக்கிறவங்க இது கடற்கரையில் ஒட்டி இருக்குது. வேலில் வந்து 2வது சிவன் கோயில். வேறு கடலை பாருங்கள், ஃபுல்லாக கடல் தான். கோயிலுக்குள்ளே என்ட்ரியாக போகிறோம். இது வருங்க, இந்த வந்து ஃபுல்லாக கடல் பாருங்கள். கடல் கரையில் ஒட்டி தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் கீழே போவோம். நம்ம இந்த இடத்துலாம் சுற்றி பார்க்க இதெல்லாம் பார்க்கிங் ஏரியா. கொஞ்சம் உள்ளே போகிறோம். ஃபோட்டோ எடுக்கலாம் மேடம், இல்லை பார்க்கலாம். ஃபோட்டோ எடுக்கலாமா? கூட்டத்தை பாருங்கள். ஹாய் கைஸ், ஃபைனலி இது பார்த்து முடிச்சு வச்சாச்சு. தங்கம்மா தங்கம்லாம் முடிச்சிருக்காங்க. இங்கே வருங்க, ஃபைனலி பார்த்து முடிச்சாச்சு. கோயில் ஃப்ரெண்டு ஃபேமிலியாக இங்கே வந்து அந்த உள்ளே இருக்க வியூ, கோயிலோட வியூ. இங்கே நிறையா கோயில் இருக்குங்க, என்னன்னு தெரியல. நம்ம அப்படியே போகிற பிள்ளையார் வீடு இருக்குது. பிள்ளையார் வீடு நல்லா தங்கத்தில் தங்க பிள்ளையார் இருக்குது. தங்க பிள்ளையார் தான். அப்படியே பார்த்துட்டு அப்படியே இங்கிட்டு கிளம்புறோம். ரோடு நிறையா இருக்குங்க. இங்கே வருங்க, ஃபுல்லாக இந்த பெயிண்டிங் வேலை நடந்துட்டு இருக்கு. சூப்பராக இருக்குது. இங்கே வந்து சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் போவோம். அந்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்குது. வேறு லெவலுங்க. ஃபைனலி சாமி விட்டு முடிச்சாச்சு. நம்ம எக்ஸிட் ஆகிற டைம் வந்துடுச்சு. இந்த பக்கம் போகிறோம். இவருங்க தங்கத்தேர். நாங்கள் தங்கத்தேர் பார்த்தாச்சுங்க. அப்படியே இந்த பக்கம் போகிறோம். குடிக்க தண்ணியெலாம் இங்கே இருக்குது. சாமியெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இங்கே ஒரு சாமி இருக்குது. இது என்ன சாமி தெரியல. இது எந்த சாமி தெரியல. பார்த்தீங்கன்னா என்ன சாமி இங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். விவோட சேர்த்து வேறு லெவலில் இருக்குங்க. லட்டு வந்து 30 ரூபாயும் ஒரு லட்டு. ஒரு லட்டு 30 ரூபாயா. லட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டாக இருக்குமா என்னாண்டு. நல்லா கரெக்டாக முறையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னமும் பேக் பண்ணியிருக்குங்க, நல்லா தான் பேக் பண்ணியிருக்காங்க. நான் டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். மஞ்சள் கலர் லட்டு. மஞ்சள் பார்த்து முடிச்சுட்டு வந்து ஸ்டேஜ் போகிறோம். சிவா ஸ்டேஜ் போகிற வழி இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் போகணும். ஸ்டேஜ் பார்க்க போகிறோம். பாருங்க, கோபுரத்தை பாருங்கள், இவ்வளோ பெரிய கோபுரம் பாருங்கள். மேலே ஏறிக்கிட்டு இருக்குங்க. ஸ்டேஜ் பார்த்துட்டு
பக்கத்தில் போய் இந்த ஃபோட்டோ எடுக்கிறோம். கோவா வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன் டைம் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. பெங்களூர் வந்தாலும் பார்க்கலாம். இவருங்க வியூ பாருங்கள், வேறு அளவு இருக்குது. அதாவது இந்த கோபுரத்து மேலே இருந்து அந்த அங்கேருந்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இந்த உச்சியிலேருந்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இந்த நிற்கிறாங்க பாருங்க. அங்கேருந்து அந்த ஸ்டேச்சுவை பார்க்கலாங்க. டிக்கெட்டு 100 ரூபா நினைக்கிறேன். 30 ரூபா நாங்கள் பார்க்கல, அது நிறையா ரிஸ்ஸாக இருந்துச்சு. அதுக்கும் இவருக்கு பீச் பாருங்கள், பீச் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இந்த அங்கிட்டு இருக்குது, அங்கே போவோம். இந்த பக்கம் இந்த பாதை இருக்கா, இந்த பக்கம் ரவுண்டு வச்சுட்டு வருமா, அது என்னன்னு மாட்டு வருமா. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல். சூப்பராக இருக்குது. உள்ள கூட்டி போய் போகலாமா எல்லாத்தையும். இது ஒரு இங்கே ஒரு சூப்பராக இருக்குல்ல. சூப்பராக இருக்குது. கோபுரத்தை பார்த்தீங்களா இவ்வளோ பெருசாக இருக்குது. வந்து போகிற வழி இந்த தான், போகிற வழி இந்த தான். இங்கே ஒரு சூப்பராக இருக்கும் ஒரு இந்த இதெல்லாம். இங்கே ஒரு சூப்பராக இருக்கும் இதெல்லாம், வேறு லெவலில் ஒரு சூப்பராக இருக்கும். ஸ்டேச்சு போகிற வழி படிக்கட்டு நிறையா இருக்குங்க. வெயில் வந்து சரியான வெயில் அடிக்குது, நிறையா தான் இருக்குது. உள்ளே வந்தா இப்போ வந்து நான் உள்ளே போய் பார்க்குறோம் என்னென்ன இருக்குது. சூப்பராக இருக்குது. இது யார், யமதர்ம ராஜாவா? இப்போ யார் இது? மாடு வந்து வெட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. யாருன்னு தெரில. சிவன் வந்து கொடுக்குறாப்புல. இந்த தானே ஒரு கதை சொன்னாங்க. அதாவது இங்கேருந்து போகிறப்ப சிவனை கையில் கொடுத்துருப்பாப்புல, தூக்கு முடிஞ்சு போய் கீழே வச்சுட்டு இந்த இடத்துல போயிடலாம். ஆனால் சிவன் இந்த இடத்துல இருந்து போவார், தூக்க முடியாது. அந்த கதை இந்த கதை படிச்சிருக்கேன். எவனை சொன்னாங்க. சூப்பராக இருக்குல்ல வச்சு பக்கத்தில் வந்தாச்சு. சூப்பராக இருக்கும் ஸ்டேச்சு. இங்கிட்டு போகணும் அப்படியா? நம்மளுக்கு என்ன தெரியும், அங்கே போயிட்டோம். இது ஒரு சூப்பராக இருக்கு பாருங்க வியூலாம். நம்ம ராஜா பழைய நந்தியை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய நந்தின்னு எங்கெல்லாம் போட்டோ எடுக்காங்க. வேணா நந்திலாம் பாருங்க சூப்பராக இருக்கு, வேற லெவலில் இருக்கு. வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மீட் பண்ணலாம். போக முடியாதா? பார்த்தாச்சா கோயிலெல்லாம்? சாமி பார்த்து முடிச்சாச்சு, நல்லா தான் இருந்துச்சு. இது என்னன்னு தெரியல. எங்கிட்ட இருந்துப்பா இல்லை இல்லை ஒன்றும் இல்லைப்பா. எது மேலப்பா? ஃபைனலேருந்து பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து இங்கே வருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த வியூ வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே வருங்க பீச்சோட வியூ சூப்பராக இருக்குது. அந்த மிஸ் பண்ணால் வந்து பாருங்கள். இங்கே வருங்க அந்த இதில் அப்புறம் இங்கே வருங்க, வேறு லெவலில் இருக்குங்க ஸ்டேச்சு. இது பக்கத்தில் இன்னொரு கோயில் இருக்குங்க, எந்த கோயில் தெரியல. சூப்பராக இருக்குது. ஒரு கீழே வந்துட்டு இருக்கு. இங்கே வருங்க, வேர்ல்டு செகண்ட் சிவர் டெம்பிள். தேர்டு வந்து நம்ம ஈசா கோயம்புத்தூரில் இருக்குது. இங்கே வருங்க, சூப்பராக இருக்குது. என்ன கோயில் தெரியல, என்னமோ கோயில் தெரியல.